முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீமன் அவர்கள் பேசிய பேச்சு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நிலவிய மின்வெட்டு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக முதலமைச்சரிடம் கேள்வி கேட்கவே கூடாது. இந்த ஆட்சியையோ அல்லது முதலமைச்சரையோ எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் எல்லோரும் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் முதலமைச்சருடைய நண்பர் திரு ஸ்ரீமன் அவர்கள். அவருக்கு உரிய பதிலை கொடுக்கலாம் இந்த காணொலியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய நண்பர் திரு ஸ்ரீமன் அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு தனியார் ஊடக நேர்காணல்ல அவரும் அவருடைய நண்பருமான முதலமைச்சர் திரு விஜய்க்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பை பற்றி பேசியிருந்தார். பேசுகிற பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வி என்பது, முதலமைச்சராக ஆன பிறகு நீங்க உங்களுடைய நண்பரை போய் நேரில் சந்திச்சீங்களா அப்படின்னு. அதற்கு அவர் தன்னுடைய நண்பரை முதலமைச்சராக ஆன பிறகும் தான் நேரிலே சென்று சந்தித்ததாகவும், இதுல எந்த விதமான மாற்றமும் பெரிதாக ஏற்படவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் விரும்பிய போது தன்னுடைய நண்பரை பார்ப்பது வழக்கம். ஆனால் தற்போது இந்த புரோட்டோகால் இருக்கு இல்லையா, சில விதிமுறை இருக்கு. முதலமைச்சரை சந்திப்பதற்கான இந்த விதிமுறை எல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அடுத்த கட்டமாக இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விதான் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களை சந்திக்கிறார், அதை தொடர்ந்து அவரோடு நடித்த நடிகர் நடிகைகளை தொடர்ச்சியா சந்திக்கிறார். அன்றைக்கு நடிகை சிம்ரன், நேற்று சமந்தா, நடிகர் ஷாம் அப்படின்னு சிம்பு உட்பட பல நடிகர்களை, இதற்கு முன்னாலும் பல நடிகர்களை தொடர்ச்சியா அவர் சந்திச்சு அந்த புகைப்படத்தை அந்த நடிகர்கள் சந்தித்த நடிகர்கள் தன்னுடைய வலைத்தளங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியோட வெளியிடுற புகைப்படத்தை நம்ம பார்த்தோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதலமைச்சர் அவர் விரும்பியதை செய்கிறார். ஆனா அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். தமிழ்நாட்டில் பல பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. குறிப்பாக விவசாயிகள் சாலையில் இறங்கி போராட்டம் செய்கிறார்கள். மின்வெட்டு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. குறிப்பா வடசென்னை மாதிரியான பகுதிகளில், சென்னை பகுதிகளில் இந்த மின்வெட்டு பிரச்சனை காரணமாக சாலையில் இறங்கி மக்கள் போராட்டம் செய்யறாங்க. பகலெல்லாம் கடுமையாக உழைத்து இரவு நேரங்களில் குறைந்தது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓய்வெடுக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் இந்த ஓய்வு நேரத்தை கூட இந்த அரசு மின்வெட்டு மூலமாக அவர்களுக்கு பெரிய மன உளைச்சலை தொந்தரவு கொடுத்திருக்கு அப்படின்றதுனால சாலையில் இறங்கி குழந்தையோட போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இதுல ரீல்ஸ் எல்லாம் வந்தது. தாவேக்காவுக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டவங்க இன்னைக்கு மின்வெட்டு வந்த உடனே குழந்தைய கையில வச்சுட்டு ஃபேன் இல்லாததுனால கையில விசிறி எடுத்து விசிறக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம வந்துட்டு இருக்கு. நம்ம அதை பார்த்துருக்கோம். அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. தமிழ்நாட்டில் இந்த 30 நாள், இந்த 38 நாள் மட்டுமே குறைந்தபட்சம் 70 to 90 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய ஆண்ட கட்சியை சார்ந்த 2 தலைவர்களும், திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் இதற்கு முன்னால் திமுக ஆட்சி காலத்துல இதே தவறு நடக்கிறப்ப இதை சட்டப்பூர்வமாக அல்லது அறிவுபூர்வமாக திரு விஜய் அணுகினாரானா? மேடையில் அப்படி அணுகல. உணர்வு பூர்வமாக திரு விஜய் அவர்கள் மேடையில அணுகினார். ஒரு அண்ணனாக உணர்வு பூர்வமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை மேடையில போற இடமெல்லாம் முன்வைத்தவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். அவ்வாறு மேடையில பேசிய விஜய் தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சம்பவங்களுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஆளுகிற அரசு அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் தான் அதற்கு காரணம். நீங்க சட்டம் ஒழுங்க சரியாக வைத்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பேசுனீங்களே ப்ரோ. இப்ப என்ன ப்ரோ நடந்திருக்கு? நீங்க கடந்த ஆட்சியில ஒரு 2 மாதம் முன்னால் நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சம்பவங்களுக்கெல்லாம் அன்றைக்கு இருந்த ஆளுகிற அரசுதான் காரணம் என்று அறிவுபூர்வமா பேசல, உணர்வு பூர்வமாக பேசினீர்கள். அறிவுபூர்வமாக அவங்களும் வாக்களிக்கல, உணர்வு பூர்வமாக வாக்களித்தார்கள். நம்ம அண்ணன் வந்திருக்காரு, நம்ம அண்ணன் நிச்சயமா தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒரு பெண் கூட அந்த ஆட்சியில் பாதிக்கப்பட மாட்டார்கள், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் இந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாம் நடந்த இந்த 1 மாத கால குற்றச்சம்பவங்கள்ல பல குற்றச்சம்பவங்கள்ல தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள்
ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட இந்த பாலியல் குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி தான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடும் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் இருந்த திரு விஜய் அவர்களுடைய பேச்சும் வேறுபட்டு இருக்கு, முரண்பாடா இருக்கு. சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. எல்லோருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம பலமுறை சொன்னது, இந்த 500 நீங்க என்ன கணக்குல வச்சு 500 யூனிட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு 200ன்றத நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லலையே, ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னீங்களே அப்படின்ற கேள்வியை நம்ம முன்னெடுக்கிறோம். குறிப்பா இந்த கள்ள லாட்டரி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல லாட்டரியால பல குடும்பங்கள் அழிந்து பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் லாட்டரிக்கு கடுமையாக எதிர்ப்பு போட்டு லாட்டரியை ஒழித்து சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு பல இடங்கள்ல நம்ம இந்த லாட்டரி ஓடுறத நம்ம பார்க்க முடியுது. சமூக வலைத்தளங்கள்ல வீடியோக்களை பலரும் பகிர்றாங்க. அப்ப ஒரு லாட்டரி கும்பல் தமிழ்நாட்டில் உள்ள புகுந்திருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு கேள்வி இருக்கு இல்லையா, மின்சார பிரச்சனை, விவசாயிகளோட போராட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இந்த லாட்டரி பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி குதிரை பேரம், இவங்க என்ன மனித புனிதரான் இருக்கு இல்லையா, என்ன புனிதத்தன்மைக்காக அதிமுகவில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தாவேக்கால போய் ஆதரவு கொடுக்குறீங்க. நான் தாவேக்காவில் இணைந்துதான் மக்கள் நல திட்டங்களை செய்ய முடியும், அதாவது தாவேக்காவில் இணைந்தால்தான் தன்னுடைய தொகுதிக்கு நலத்திட்டம் வந்து சேரும் என்கிற நோக்கத்திற்காக தாவேக்காவில் போய் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் இணைகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய மோசடி, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 234 முதலமைச்சரை கழிச்சா 233 தொகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த அரசு பொதுவான அரசாக இருக்கணும். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, எதிர்கட்சியா இருந்தால் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுப்பது என்பது மிகப்பெரிய மோசடி. இது ஜனநாயக படுகொலை. இதை காரணம் காட்டி அதிமுகவில் இருக்கக்கூடிய 4 பேர் போய் இணைகிறாங்க தாவேக்காவில். இப்படிப்பட்ட ஒரு மோசடி வேலை நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி முதலமைச்சர் பேசல. அப்ப குதிரை பேரத்தை பற்றி முதலமைச்சர் பேச மாட்டார், மின்வெட்டை பற்றி முதலமைச்சர் பேச மாட்டார், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி முதலமைச்சர் பேச மாட்டார், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவத்தை பற்றி முதலமைச்சர் பேச மாட்டார். இதையெல்லாம் யாராவது கேள்வி கேட்டா இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்பது என்பது பணம் வாங்கிட்டு வாங்கின காசுக்கு வேலை செய்யக்கூடிய கைக்கூலியாக வேலை செய்யறாங்க அப்படின்னு இந்த ஸ்டீமன் அந்த நேர்காணல்ல பேசியிருக்காரு. அப்படின்றதுதான் இன்றைக்கு பெரிய விவாத பொருளாக, பேசு பொருளாக மாறி இருக்குன்னா, இந்த பேச்சு எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு. முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, முதலமைச்சர் நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச மாட்டார். இதையெல்லாம் கேள்வி கேட்டா நாங்க பணம் வாங்கிட்டு பேசுறோம் அப்படின்னா, நீங்க உங்க நண்பர் முதலமைச்சரை தனியா போய் சந்திச்சீங்களே, நீங்க என்ன வாங்கிட்டு வந்து பேசுனீங்க அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும், கடந்த வாரம் லாகவா லாரன்ஸ்ல தொடங்கி மாஸ்டர் மகேந்திரன், அவர் என்ன மாஸ்டர்னு தெரியல, மாஸ்டர் மகேந்திரன் உட்பட இவங்கெல்லாம் இதே துணியில பேசினாங்க. இன்னைக்கு இதே துணியில ஸ்டீமன் அவர்கள் பேசியிருக்கிறார். மிகப்பெரிய சர்வாதிகார போக்கோடு இவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா வடிவேலு காமெடி வரும். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குன்னு நான் நினைச்சா பார்த்தேன்னு அந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.